ஒரு காரியத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம மனுஷனை தேவன் சாயலில் உருவாக்கப்பட்டிருந்தா அவனுக்கும் இந்த கிரியேட்டிவ் பவர் இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே நாக்கில். அதனால தான் சொல்கிறது, உங்கள் இருதயங்களையும் உங்கள் நாவுகளையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும். நான் பைபிள் வசனத்தை கோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வாயிலேருந்து என்ன வருது? நல்ல ஜாக்கிரதை பாருங்கள். இது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். பார்த்தீங்களா? அநீதி நிறைந்த. உங்கள் நாக்கை கொஞ்சம் ஜாக்கிரதையை யூஸ் பண்ணுங்க. அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. ஐயா, நம்ம தப்பாக பேசும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரத்தை நம்ம கரைப்படுத்துகிறோம். கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா. லைஃப் சைக்கிள்னு ஒன்று வச்சுருக்காரு ஆண்டவர். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு லைஃப் சைக்கிள் வச்சுருக்காரு. அந்த லைஃப் சைக்கிளே காலியாக இருக்குது. அப்போ ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதும் நரகாக்கினால் கொளுத்தப்படுகிறதும். இது கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுரும் நம்மளை? நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். ஏனென்றால் நம்ம நாக்குக்கு ரொம்ப பவர் இருக்குது. இப்போ ஒருத்தர் திட்டுறோம், நம்ம அந்த திட்டு யாரும் திட்டு இல்லை, நம்மளே தான் திட்டிக்கிறோம். இதில் தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை பார்த்து திட்டுறோம், சக மனுஷனை பார்த்து திட்டுறோம். நீ காலைல என்னுடைய பர்சனல் பைபிள் ரீடிங்கில் கூட அதான் வந்துச்சு. லெவிட்டிகஸில் நம்பர்ஸில், நீ உன் சகோதரனுக்கு விரோதமாக செய்தினால் நீ போய் அவனோட ஒப்புரவாகி அவனை சரி பண்ணு, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட்டு 20% பெனல்ட்டி. இது படிச்சுட்டான். Let us go back to Genesis. There are மனுஷன் சர்டன் வேஸில் வாழணும். இப்படி தான் நான் உண்டாக்கியிருக்கேன். இதை மாறுபட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா we also become failure in our lives. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே உள்ள ஜலம், கீழே உள்ள ஜலம் எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 8வது வசனம் வாசிங்க. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் நாள் வானம் உண்டாயிடுச்சு. ஸோ நம்ம புரியணும், தேவன் ஒவ்வொரு காரியத்தை ஏன் இதை விளக்குறாரு. இது விளக்கு நம்ம புரியணும். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிறோம், இட் ஆல் கேம் மில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், எல்லாம் உண்டாயிடுச்சு. இல்லை, மில்லியன் ட்ரில்லியன்ஸ் அந்த இயர்ஸை உண்டாக்கியிருக்கலாம் முதல்ல. ஆனால் திருப்பியும் இஸ் ரீக்ரியேட்டிங் த எர்த் ஆஃப்டர் டிமினிஷிங். தேர்ட் ஹெவன்லேருந்து பிசாசை தள்ளி விட்டோன்னே அவன் செகண்ட் ஹெவன்லேயும் பூமியிலையும் வந்து உட்காந்துட்டு அமக்காலம் பண்ணிகிட்ருக்கிறான். அதுக்கோசரம் அடுத்தது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓர் இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ when God created the earth, அவரே சொல்கிறார் அது பேர் வெட்டாந்தரை. அப்போ அங்கே துளி கூட ஜலம் இல்லாமல் கரெக்டாக காஞ்சி போனது. அப்போ அவர் மனுஷனை டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வர்றாரு. மனுஷனுக்காக தான் இதை செய்கிறாரு. வெட்டாந்தரையிலே மனுஷன் இருப்பான், அவன் கூட செடி மரம் எல்லாம் இருக்கும், அவன் சந்தோஷமாக மேனேஜ் பண்ணுவான், இதை கொடுத்துருக்கேன் மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனை மேனேஜ் பண்ணி அதை என்னுடைய காரியங்களை கவனித்து கொள்வான் அப்படின்றதுக்காக மனுஷனை உருவாக்கினார். இப்போ அதுதான் இந்த ப்ராசஸ் தான். அவர் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னால் என்ன ப்ராசஸ் எடுத்தாருன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்கள். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். ரெண்டும் ஒன்று பக்கத்தில் இருக்குது, ஆனால் கீழே இருக்குது. இன்றைக்கி என்ன ஆச்சு, எல்லாம் ஜலம் சமுத்திரம் மேலே தூக்கிட்டு வருது. இப்போ சமுத்திரம் என்றும் சமுத்திரத்தில் அவர் என்ன சொன்னார்னு எக்ஸாக்டாக
போடல. சமுத்திரத்தில் இருக்க தண்ணீர் உப்பு கரிக்குது, நிலத்தில் இருக்க தண்ணி உப்பு கரிக்கலை. இப்போ நம்ம உப்பு கரிப்பாக மாற்றிட்டோம், நம்ம தான் மாற்றினது அதை. மனுஷனுக்கு குடிநீர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு குடிநீர் குடிக்கிறதுக்கு அவர் அதை உருவாக்கி கொடுத்துட்டாரு. உருவாக்கி கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணுறான், புதுசாக எல்லா இடத்துலையும் போடுறேன், நான் எனக்கு தண்ணி கிடைக்கல, அதனால் நான் டீசலினேஷன் பிளான்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கடல்லேருந்து தண்ணி எடுத்து டீசலினேஷன் போடுறான். அது ஹீ இஸ் அலோவிங் இட், எப்படியோ வாழ்ந்து போட்டோன்னு சொல்லி. இதில் எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னா இஸ்ரேலைட்ஸ் இன்றைக்கும் பண்ணுறாங்க. அவங்க தான் உலகத்துக்கே டீசலினேஷன் பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க கம்ப்ளீட்டாக சப்ளை, வாட்டர் சப்ளை இருக்கணும். இல்லாட்டி இத்தனை ஜனம், இப்போ நம்ம சென்னை சிட்டியை எடுத்து பாருங்கள், இவ்வளோ ஜனம், ஐ திங்க் 1.2 crore people are there. இத்தனை ஜனங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, எது வரணுன்னா எவ்வளோ கஷ்டம். இவங்க இது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட்டில் இத்தனை மினிஸ்டர்ஸு, இத்தனை எம்எல்ஏ எம்பி எல்லாம் போட்டு கூட ப்ராப்ளம்ஸ் ஆர் பீங் கிரியேட்டட். ஸோ நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், God created everything perfectly. Why this is going on? இப்போ தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் அது சேர்ந்து ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அதை நல்லதுன்னு கண்டார். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். ஸோ டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் தேவன். நெக்ஸ்ட் கமாண்டு போகிறார் பாருங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒரு மரத்தை வைக்கிறாரு, ஒரு பழம் வருது. இப்போ நீங்கள் சின்ன உதாரணத்துக்கு தக்காளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ்லேருந்து உளுந்து அந்த தக்காளி மரம் என்னாகும், பெருசாகி இன்னும் நிறைய தக்காளி மரங்களை உருவாக்கும். திஸ் இஸ் த ப்ராசஸ் காட் கிரியேட்டட். அதுதான் சொல்ல வர்றாரு. விதைகள் இருந்துச்சு, ஒன்றுக்கும் விதைகள் வச்சு அதை விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது தேவன் அது நல்லது கண்டார். அப்போ இந்த இடத்துல முதல்ல உருவாக்குறார், கனிகளை கொடுக்கும் எல்லாத்தையும் வாயபடி சொல்கிறாரு. Then he sees to it they are existing, coming into existence. Before taking Adam into Garden of Eden, God saw everything was done. ஆடம் உருவாக்குறது இல்லை, ஆடம் ஒன்றுத்தையும் உருவாக்கலை, கெடுத்து விட்டு போயிட்டான். ஏனென்றால் பிசாசோடு சேர்ந்தால் நம்மளுக்கு அப்படி தான் கெடுதல் புத்தி தான் வரும், கெடுக்கிற புத்தி தான் வரும். நம்ம தேவனோடு இருந்தால் மட்டும்தான் க்ரியேட்டிவ் புத்தி வரும். தேவன் பாருங்கள், இது வரைக்கும் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி நல்லதுன்னு கண்டது. இப்போ செடி மரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அண்ட் ஈ சா டு இட் இஸ் தேர். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அந்த டிசிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிற வரைக்கும் ஹீ சா டு இட். அதே மாதிரி தான் கர்த்தரும் பண்ணியிருக்காரு. ஹீ சா டு இட் பூமியில் ஈல்டு. அப்போ டைம் எடுத்திருக்கும். ஒவ்வொரு மரமும் தன் கனியை தந்து அது மல்டிப்ளை ஆகி எத்தனை அவர் கால்குலேட் பண்ணியிருப்பார், இத்தனை மனுஷங்க பூமியில் வருவாங்க, அனுப்பிச்சி வைப்பேன், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணும். சி காட் இஸ் அ கிரேட் மேனேஜர். அப்போ நாட் ஒன்லி மேனேஜர், இஸ் ஓனர். he owns everything. He says, okay, I am a king, I will create like this, let them eat that. சொல்லி கொடுக்குறாரு, இது சாப்பிடுன்னு. ஓகே, இது நல்லது என்று தேவன் கண்டார். இப்போ இது பத்தாது, இன்னும் மனுஷனுக்காக எல்லாத்தையும் உருவாக்குறார். இப்போ நம்ம ஒன்றே இருக்கணும், தேவன் நம்ம மீது அன்பு வைத்ததினால் நமக்காக ஹீ கிரியேட்ஸ் எவ்ரிதிங். இப்போ பாருங்க, நீங்கள் தரையில் போட்டால் வளருது. இது நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தான் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு, எங்கள் நாட்டு மரங்கள், எங்கள் நாட்டு இதுன்னு சொல்கிறோம். இல்லை, அது தேவன் வளர்க்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு ஒரு பவுண்டரி கொடுத்து வச்சுக்கிட்டீங்க. இன்றைக்கும் நாடுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகள் இருக்குது.
மரத்தை அடிக்குது, பாம்பு போட்டு அடிக்கிறான், இதை போட்டு அடிக்கிறான், எல்லாத்தையும் டிசாஸ்டர் பண்ணி விட்டுறான். ரெண்டாவது, இப்போ அணுகுண்டு போச்சுன்னா அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது கொஞ்ச நாளைக்கு. ஒரு 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 ஜெனரேஷனுக்கு முளைக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே காலி. மனுஷனுக்கு அதுதான் தெரியும், அழிக்க தெரியும். ஆனால் தேவன் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணிட்டு வர்றார். we are studying about the creation of God from the Genesis first chapter. ஸோ இது வரைக்கும் ஆண்டவர் உண்டாக்குனதெல்லாம் நல்லது. இப்போ இந்த வசனத்தை திருப்பியும் வாசிப்போம். 12வது வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதைகளிலே கனிகளையும். ஏன்னா விதைகள் மூலம் மல்டிப்ளை ஆகுது. இப்போ மனுஷனுக்கும் அதுதான். Adam put a seed into Eve and Eve multiplied it. இது இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். Your seed you are putting into a woman, she multiplies it and makes it big. Sometimes double comes, sometimes triple also comes. அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக ஒரு இதில் கர்ப்பப்பையில் ஒரு பிள்ளை வரும் கண்டிப்பாக. மேன் ஹஸ் மல்டிப்ளைட் ஹிம்செல்ஃப் இன்டு அனதர் மேன். காட் கிரியேட்டட் ஆடம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் கெயின் அண்ட் ஆபேல் 2 பேர் உண்டாக்குனாங்க. ஆபேலுக்கும் அவன் தன்னை மாதிரியே உண்டாக்கினா, கெயினும். அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் வேறு, அது பின்னால் படிப்போம். ஆனால் தன்னை மாதிரியே, தட் இஸ் எக்ஸிஸ்டிங் மாதிரியே படைச்சிட்டான். ஸோ மனுஷனுக்கும் அந்த படைக்கிற சக்தி உண்டு. ஒன்று நாவால் படைப்பான், இல்லாட்டி தன்னுடைய விதைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஆழமாக நீங்கள் நோக்கும் போது தான் உங்களுக்கு புரிக்கும் த பர்பஸ் ஃபார் விச் வி ஹவ் பீன் கிரியேட்டட் அண்ட் ஹவு வி ஹவ் டு லிவ் அண்ட் ப்ளீஸ் காட் ஸோ தட் ஹீ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி திங். வி டோன்ட் கண்ட்ரோல் எனி திங். We can't control anything. நல்லா புரிஞ்சுக்கோங்க. God is a controller of everything. So let us follow His steps and follow Him. May God bless you and prosper you. We'll study this in the coming weeks also. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் பரிசுப்படுவதாக. Father, we thank and praise you. Lord, we are studying Genesis first chapter about a creation and brought many verses and gave them that you are the creator. And Lord, I also showed them who damaged the earth and where is he now. Adiyum pathom. Now you call him tempter. They are even tempt பண்ணாதபடி என் தேவனாய் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். நீர் அவருக்காக அந்த சொந்த குமாரனை அனுப்பித்து அவரை எங்களுக்காக மறித்து இரத்தத்தை சிந்த செய்தீர். அதை இரத்தத்தை வீணாக்காமல் கர்த்தாவே நாங்கள் எதனால் பயனடைந்தவர்களாய் ஜீவிக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.